ஹாய் கைஸ், இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டுக்காக ஒரு 1/2 kg ப்ரௌனி. ஆனால் இதில் வந்து 1/4 கிலோ பார்த்திங்கன்னா சென்னைக்கு போகுது. அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவன் எடுத்துகிட்டு போகிறான். அண்ட் வந்துட்டு மீதி 1/4 கிலோ வீட்டுக்காக லாவா ப்ரௌனி தான் செஞ்சுருக்கேன். இதோட ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்றைக்கான டிப்ஸ்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட் டிப் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சுகரும் எக்கும் நல்லா பீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து பீட் பண்ணும்போது சுகர் வந்து நல்லா கரையணும். கரையிலனா ப்ரௌனி வந்து லைட்டாக மரன்னு இருக்கும், மண் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சாப்பிடும்போது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சுகர் நல்லா கரையணும். செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, சேம் அந்த மரப்பு தன்மை இன்னொரு ரீசன்னால் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொக்கோ பவுடரில் மண் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நல்ல பிராண்ட் கொக்கோ பவுடர் ஆர்டர் பண்ணிக்கோங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாவா ப்ரௌனிக்கு கோவச்ச சாக்லேட் தான் யூஸ் பண்ணோம். அது எவ்வளோ தான் ரேட் அதிகமாக இருந்தாலும் அது யூஸ் பண்ணால் தான் எப்பயுமே மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும். ஸோ வந்துட்டு லாவா ப்ரௌனி ஒரு வேளை செய்ய ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்ஸ் கோவச்ச சாக்லேட் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களால் செய்ய முடியலனாலும் நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி. உங்களுக்கு ப்ரௌனியோட ரெசிபி வீடியோவுமே வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் சேல்ஸுக்கு வந்து ரெசிபி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எதாவது கிளாஸ் மாதிரி ஒரு 50 rupees அந்த மாதிரி அமௌண்ட்டுக்கே கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை கைஸ்.